ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் விடுதலையும் கொண்டு வருவதாக. இந்த நாளில் நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். பென்யமீனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. பென்யமீன் எனக்கு பிரியமானவன், அவனை நான் என்னாலும் காப்பாற்றி அவனுடைய எல்லைகளுக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பென்யமீன் எனக்கு பிரியமானவன், அவனை என்னாலும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே நான் உலாவுவேன். பென்யமீனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருக்கு பிரியமானவளாக கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து வைத்திருக்கிறார். நீ ஆண்டவருக்கு துரோகி இல்லை, எங்கோ இருக்கிறவன் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான சம்பவத்தின் பல காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் முதல்ல வாசித்தோம். இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பென்யமீன் யார்? எனக்கு பிரியமானவன், இஸ் மை பெலவர்ட், எனக்கு பிரியமானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இவன் பிறந்த பொழுது நடைபெற்ற ஒரு சம்பவம் என்ன, இவன் பிறந்த உடனே அங்கே உண்டான காரியம் என்ன என்று சொல்லி நாம் வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் விவரணமாக சொல்கிறது. இவன் பென்யமீன் பிறக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இவன் பிறக்கிற நேரத்தில் அவனுடைய தாயாகிய ராகேல் என்ன செய்கிறாள் தெரியுமா? மிகுந்த வேதனைப்படுகிறாள். இந்த பென்யமீனை பெற்றவுடனே அவள் மரித்து போகிறாள். அப்போ ஒரு ஆம்பளை குழந்தை அவனுக்கு பிறந்திருக்கு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்று கேள்விப்பட்ட உடனே அவள் சொல்கிறாங்க, அம்மா உனக்கு ஒரு மிகவும் இன்னொரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. அவன் அந்த வேதனையின் மத்தியிலே, அந்த மரண வியாகுலத்தின் மத்தியிலே இந்த பிள்ளைக்கு பெயர் சொல்லுமான்னு சொல்லும்போது பெனாலி என்று சொல்லுகிறார். பெனாலி என்பதற்கு பொருள் எனக்கு துக்கத்தை உண்டாக்குறவன், எனக்கு வேதனை உண்டாக்குறவன், எனக்கு மன சோர்வை உண்டாக்கிறவன், இன்னும் சொல்ல போனால் என் மரண பிராணனை உண்டாக்கிறவன் என்று பொருள்படும். இவனைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் பென்யமீன் எனக்கு பிரியமானவன். அன்புக்குரியவரே, உன் கசந்த வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற என் ஆண்டவரால் முடியும். பெனாலியை பெஞ்சமினாய் மாற்றின கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். இந்த பெனாலி என்று அவன் பிறப்பதற்கு என்ன காரணம்? நீங்கள் ராகேல் என்று சொன்னாலே அதுக்கு பொருள் செம்மறியாடு. செம்மறியாடு பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் நீங்கள் காரை ஓட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு ஆடு கிராஸ் பண்ணிட்டா போதும், அந்த தெருவில் இருக்கிற ஆடெல்லாம் ஓடி ரோடை கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கும். போன விதமாக போகிற ஒரு வாழ்க்கை. இதான் ராகேல். அற்புதமான ஆரம்பம். இவளுக்காக யாக்கோபு 1 அல்ல 2 அல்ல 14 ஆண்டுகள் கண்ணை மூடிட்டு இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா 7 வருஷம். இந்த ராகேல் தனக்கு கிடைத்த, தன்னுடைய சுய தெரிவுக்கு கிடைத்த மாபெரும் ஈவு என்று நினைத்தான். பெனாலிகள் வருவதற்கு காரணம், வேதனைகள் வருவதற்கு காரணம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ மரண வழிகள். இந்த ராகேலுடைய வாழ்க்கையும் கூட ஒரு செம்மறியாட்டு வாழ்க்கை மாதிரி எதையுமே கண்டு கிடையாது. இன்னைக்கு என்ன கிடைக்காது போதும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வந்து அவள் இருந்திருக்கிறார். இப்போ இந்த யோசேப்பு பிறக்கும் பொழுது ஒரு பயபக்தியோடு ஜெபத்தோடு பிறந்தான் என்று சொல்லலாம். இந்த பென்யமீன் பிறக்கும் முழுக்குமா என்ன நடக்குது? நீங்கள் வேதாமத்தை கொஞ்சம் திருப்பி பார்ப்பீங்கன்னு சொன்னால் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லுது. இந்த ராகேல் பென்னாலி இந்த வேதனையை பெறுவதற்கு முன்பதாக தான் தகப்பனுடைய சில சொரூபங்களை அடிச்சிட்டு வந்துடுறா. போ அப்பா, என்ன அப்பா, உனக்க சொரூபத்தை நான் கொண்டு போகிறேன்டான்னு சொல்லி விக்கிரங்களை கொண்டு வந்தால் லாபான்ட்டு வந்து. எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கையில் எப்போ வேதனை வருது, எப்போ சஞ்சலம் வருவது? ஜீவ தண்ணீராகி அவரை நாம் விட்டுவிட்டோம், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டோம், ஜீவன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்காக கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் பேசுவோம் சொல்றார், என்னை விட்டு தூரம் போனாயோ, மாயை பின்பற்றி போனாயோ, என்னிடத்துல என்ன அநியாயம் கண்டாய்? ராகேலே, உன் வாழ்க்கையை கட்டி அமைத்தது ஆண்டவராகிய கர்த்தர், உனக்கு யோசேப்பை கொடுத்தது ஆண்டவராகிய கர்த்தர். ஆனால் இப்பொழுதோ
உன் சொரூபங்களை நம்பி, உன் விக்கிரங்களை நம்பி என்ன ஆண்டவர் காப்பாத்துறது? சைடுக்கு நம்ம இதையும் வச்சுக்கிடும்னு சொல்லி நீ கொண்டு வந்தால, இதன் முடிவு என்ன தெரியுமா? பெனாலி, பெனாலி, மரண வியாகுலம், வேதனை, கண்ணீர். நீ உன் வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாரு ஐயா. பென்யமீன் பிரியமானவன், பிரியமானவன் வாழுவத வாழ்க்கை போல வாழ வேண்டிய நீ இன்னைக்கு பெனாலியாக இருக்கிறாயே. உன்னை பார்க்கும்போது குடும்பத்தில் சொல்கிறாங்களா, இந்த பிள்ளை பிறந்ததுலேருந்து எனக்கு தரித்திரம், இவ என்னைக்கு இந்த குடும்பத்தில் வாழ வந்தாலோ அன்னைக்கு வேதனை, என்னைக்கு இவளை கல்யாணம் பண்ணணும் அன்னோட என் வாழ்க்கை தொலைஞ்சுது, என் சந்தோஷம் தொலைஞ்சுது, என் சமாதானம் தொலைஞ்சுது சொல்கிறாங்களா? பெனாலி, உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் நீ வேதனையோடு வாழுகிறாய் அல்லவா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வருமா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் வருமா? நான் ஒரு பெனாலியாகி இருக்கிறேனே. பிரைஸ் தி லார்ட். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பெனாலி, என் வேதனை, என் கண்ணீர், என் மரணம், இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? ஐயா, எனக்கு ஒரு வசந்த காலம் வராதா? காலையில் எழுந்தோடனே ஐயோ ஐயோ எனக்கு வேதனைன்னு சொல்கிறேனே, காலையில் ஆரம்பித்தோடனே என் பொருளாதார பிரச்சனை ஆரம்பிச்சதே, பெனாலியாக இருக்கிறேனே. இந்த நாளைக்குள்ளே எப்படி நான் கடந்து போவேன்? இந்த நாளை என்னால் கடக்க முடியுமா? என் வேதனையை கடக்க முடியுமா? என் கண்ணீரை கடக்க முடியுமா? எத்தனை வந்த நாட்களில் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், யோனா சொல்லுகிறான் அல்லவா, பொய்யான மாயை பின்பற்றுவள் தங்களுக்கு வருகிற கிருபை போக்கடிக்கிறார்கள். எத்தனை தடவை ஆண்டவனோடு பேசினார். நீ நினைச்ச ஏன் யாக்கோவு அவன் சூப்பராக என்ன பிளான் போட்டு அடித்தான் பாரியா, என்னென்ன புள்ளி ஆடு உண்டோ அதெல்லாம் அடிச்சிட்டான் பாரியா. அப்படிலாம் அடிக்கும்போது இந்த சொருவத்தை வச்சு நான் அடித்து காமிப்பேன். எங்கள் வீட்டுக்காரரு கலரை சேஞ்ச் பண்ணார், நான் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லி வந்தாளே ராகேல். பெனாலி, பெனாலி, உன் சுயபலத்தை நம்பி, சுயசக்தியை நம்பி அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, இவங்க என் பக்கத்தில் இருக்காங்க, அண்ணாச்சி பக்கத்தில் இருக்கிறாரு, மினிஸ்டர் என் பக்கத்தில் இருக்கிறாரு, எங்க கட்சி தான் அப்படின்னா சொல்றியா? பெனாலி, பெனாலி. வாழ்க்கையில் ஒரு பெனாலி வருகிறது. ஒரு மரண வியாகுலம் உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது, ஒரு இக்கட்டு உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பெனாலியுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் பாருங்க. யாக்கோபு வருகிறான், பிள்ளைகிட்டெல்லாம் சொல்கிறாங்க, இந்த பிள்ளை பெனாலியா, உன் ஒய்ஃப் சாக போகிறா, பெனாலி. இவன் வேதனை தான் உருவாக்குவான், கண்ணீர் தான் உருவாக்குவான். அவன் கையில் இந்த பிள்ளை எடுக்கிறான். டேய், நீ பெனாலி இல்லைடா தம்பி, நீ பெனாலி இல்லை, தங்கச்சி நீ பெனாலி இல்லை. கையில் அப்படியே யாக்கோபு சொல்கிறான், மகனே நீ பெனாலி இல்லை, பென்யமீன், பெஞ்சமின், என் வலது கரத்தின் மகன் என்று சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கையில் சோகம்தான் முடிவு, கண்ணீர் தான் முடிவுன்னு சொல்றியா? உனக்காக நீட்டப்பட்ட ஒரு கரம் இருக்கிறது. யாக்கோபு கோத்திர பிதாவாகிய யாக்கோபு தன் கரத்தை நீட்டி பிள்ளை எடுத்து சொல்லுகிறான், இது பெனாலி அல்ல, பெஞ்சமின், வலது கரத்தின் குமாரனாக மாறப்போகிறான். பிரைஸ் தி லார்ட். எதை சொல்கிறது? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை பற்றி சொல்கிறது. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பட்சத்தில் இருக்கிறபடினால் இதோ சத்துருக்களை நீ பாதபடி ஆக்கும்படி நீர் என்னுடைய வலது பட்சத்திலே உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவர் நோக்கி சொன்னார். அவன் தம்முடைய நீதியின் வலகரத்தினாலே என்னை தாங்குவார். அவன் சொல்றான், நீ மரண சாசனம் எழுதப்பட்ட பிள்ளை இல்லை, ஏசப்பாவுடைய பிள்ளையா நீ மாற போறா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது பிரதர், டேர்னிங் பிரதர் ஆகுது. வேதம் சொல்கிறது, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு தலைக்கு மூளைக்கு ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். உன் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாக போகுது. இதுவரை நீ கடந்து போனதல்ல, இதுவரை நீ கடந்து வந்த வாழ்க்கையில் that's a great change is going to happen in your life. நீ யாரா? ஒரு புதிய யுகம் உனக்குள்ளே உருவாக போகிறது. கர்த்தரை செய்ய விரும்புகிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்றவர் இன்றைக்கு உன் கண்ணீரை பார்க்கிறார்.
எதனால் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? எதனால் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? எதனால் சஞ்சப்பட்டுக்கிற? உன்னை தூக்கி எடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். வேதவசனம் சொல்கிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை கிருபையினாலே அவர் தூக்கி எடுத்தாராம். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். நீ அழுகையின் பாத்திரமாய் இருந்தது போதும், வேதனையின் பாத்திரமாய் இருந்தது போதும், உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகிறார். அந்த இளைய குமாரன் அந்த தகப்பனுடைய வீட்டுக்கு வரும்போது அவன் என்ன அங்கீகாரத்தோடு வருகிறான்னு தெரியுமா? இனி பிள்ளைன்றதுலாம் வேண்டாம், சோறு கிடைச்சா போதும், நான் வேலைக்காரனாக வரேன்டான். ஆனால் தகப்பன் நினச்சிக்கிறாரு, எப்பா 3 பாகத்தில் 1 பாகம் அவனுக்கு கொடுத்துட்டேன், ஏன் பாகம்னு ஒன்று இருக்குல்லப்பா, எனக்கு போர்ஷன் ஒன்று இருக்குல்லப்பா, அதுக்கு நீ தான் சொந்தக்காரன். பிரைஸ் தி லார்ட். தேவரீரின் சுதந்திரம் என் பாத்திரத்தின் பங்குமானவர். தேவரீரின் சுதந்திரத்தை காப்பாற்றுகின்ற சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான் அல்லவா? இன்றைக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தர விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டு சகோதரா, என் சகோதரியே, உன் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டு. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டு. எங்கே இருக்கிறாய்? Where are you? இன்றைக்கு பெனாலி என்று சொல்லி ஒதுங்கி போகிறாயா? சமுதாயத்தை பார்த்து பயப்படுகிறாயா? உனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் உண்டு. வேதவசனம் அழகாக சொல்லு, ரோமர் 8:32, தன்னுடைய சொந்த குமாரன் பாராமல் அவரே உனக்காக தந்தவர், அவைகளோடு மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நீ வருவாயா? தேவனுடைய குரலை கேட்டு நீ வருவாயா? ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரட்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரட்டும் என்று ஆண்டவருடைய பட்சமாக நீ வந்து பார். உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். அருமையானவளே, ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீ பெனாலி அல்ல, பெஞ்சமின், என் வலதுகரத்தின் மகன். அதோடு மாத்திரமல்ல அருமையானவளே, யாக்கோபு தன்னுடைய மரண காலத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லும் பொழுது அங்கே அழகாக சொல்கிறது பாருங்கள். ஆதியா 49ஆம் அதிகாரத்தில், பென்யமீன், நீ பீறுகிற ஓனாய், காலையிலே உன் இறையை நீ எடுப்பாய், மாலையிலே அதை பங்கிட்டுக் கொள்வார்கள் என்று சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். பென்யமீனை குறித்து சொல்கிறது, அவன் ரட்சிக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன் மாத்திரமல்ல, தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறவனாயிருந்தான். ஷேரிங், பகிர்ந்து கொள்ளுதல். வாழ்க்கையில் பெனாலி லைஃப் மாறி பெஞ்சமின் பிரியமான வாழ்க்கை வரணும். என்னது? வேதவசனம் சொல்கிறது, நாம் பெற்றுக்கொண்ட இறையை மாலையிலே அவன் பகிர்ந்து கொள்வானாம். பகிர்ந்து கொள்வானாம். பீறுகின்ற ஓனாய், நீ கூட்ட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாய் என்று வேதவசனம் சொல்கிறது அல்லவா? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய விரும்புகிற ஒரு காரியம் உண்டு. நீ பெற்றுக்கொண்ட இந்த அற்புதமான பென்யமீனின் அனுபவத்தை நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்வாயா? காலையிலே இறையை தேடி மாலையிலே பகிர்ந்து கொள்கிற ஒரு ஓனாயைப் போல உன் வாழ்க்கை இருக்குமா? யோசித்து பாரு. எப்பவும் ஓனாய்க்கு ஒன்றுங்க, தனியாக சாப்பிட்டு பழக்கமே கிடையாது. ஒன்று பிடிச்சினா அவ்வளோ கூட்டமாக வந்துடும். அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது அப்படியே பழக்கம். ஆனால் சொல்கிறேன், யாக்கோபு சொல்லலாம், நீ பீறுகிற ஓனாயப்பா, காலையில் இறை தேடி மாலையிலே அதை நீ பகிர்ந்து கொள்வாய் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லணும். வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன் இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் அற்புதம் இல்லை? ஆதி திருச்சபை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது? வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை பார்த்த தேவனுடைய பிள்ளைகள் அவள் புறப்பட்டு போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவர்கள் மூலமாய் நடந்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். போனோம், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லணும். சொல்கிறோமா? பகிர்ந்து கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. இந்த இந்திய தேசத்தை ஆண்டவருக்கு சொந்தமாய் மாற்ற வேண்டுமானால் பகிர்ந்து கொள்கிற அனுபவம் வேணும். எதெல்லாம் நமக்கு இருக்குதோ அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். வாயத்தந்து சொன்னால் தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார், இவன் வலதுகரத்தின் மகன், அதோடு என்னை பகிர்ந்து கொள்கிற ஒரு மகனாக இருப்பான்.
மூன்றாவது ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் முதலாவது அந்த வேத வசனத்தை வாசித்த அந்த வசனத்தில் சொல்கிறது, பென்யமீன் எனக்கு பிரியமானவன். உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார், பிரியமானவன். அவன் என்ன செய்வான்? அவனை எந்நாளும் நான் காப்பாற்றுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வலதுகரத்தின் மகன் மாத்திரமல்ல, நான் உன்னை எந்நாளும் காப்பாற்றுகிற தேவனாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு அனுபவம் பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் மனுஷன் தன்னை தற்காத்து கொள்ள என்னென்னமோ செய்கிறாங்க. என் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி யோசித்து பாருங்கள். மறைந்த நம்முடைய அருமையான பிரதம மந்திரி இந்திரா காந்தி அம்மையாரை கட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க கொன்னது யார்? அவங்களுடைய பாதுகாப்புக்காக. அவங்களுடைய மெய்காப்பாளன் தான் சுட்டுக்கொள்கிறான். எவ்வளோ பயங்கரமான ஒரு அனுபவம். கொல்லப்பட்டதுக்கு காரணம், அழிக்கப்பட்டதுக்கு காரணம் அந்த மெய்காவலாளி அவனை பிரதம மந்திரியை கொல்றான். இன்றைக்கி உலகத்தில் நமக்கு எதிராளி யார்? நமக்கு பகையாளி யார்? நம்முடைய வாழ்க்கையில் தீமைகளை உண்டு பண்ணுவர் யார்? நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோமோ, ரொம்ப ரொம்ப நல்லவன் நினைக்கிறோமோ, அவங்க தான் வாழ்க்கை நமக்கு எதிராக வரலாம். யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லுது. எனக்கு எதிராக தன் காலை தூக்கிறவன் யார்? அவன் வெளியேந்து வரல, என்னோடு அப்பம் பட்டவன், என்னோடு கூட இருந்தவன் தான் தன்னை குதிகாலை தூக்கினான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மாறுதலை கொடுக்க விரும்புகிறார், ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவன் இன்றைக்கு உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அது கட்ட பிரயாசம் வருதா? கர்த்த நகரத்தை காவராயில் காவலாளிகள் விழுத்திருக்கிற வருதா? கர்த்தனை அம்மா காப்பாற்றுகிறவர். கிட்டத்தட்ட இந்த வார்த்தையை பற்றி ஒருத்தர் மொழிபெயர்ப்பு செய்ய முடியுமா சொல்கிறார். எப்படி ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பானோ அதை போல கர்த்தர்களை பாதுகாக்க சொல்கிறது. உனக்கு எனக்கும் என்னைக்கு கர்த்தருடைய வலதுகரமாய் மாற்றப்படுகிறோமோ, கர்த்தருடைய பாதுகாப்பு எப்படி வருகிறது? நம்முடைய குடும்ப தலைவன் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த பிள்ளையை பராமரிப்பது போல நம்மை பராமரிக்கிறாராம். அவர் ரோமராக்கியவன் அழகாக சொல்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்கள்? அவருடைய உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோமா? இவ்வளோ பெரிய பாதுகாப்பு யாரை தர முடியும்? என்னத்தை புசிப்போம், என்னத்தை உடுப்போன்னு கவலைப்படுறீங்களா? அதெல்லாம் பென்னாளி காலத்தில் அந்த கவலை. பென்யமீன் காலத்தில் ஆண்டவர் சொல்லார், அவன் என்னாலும் நான் காப்பேன், என்னாலும் காப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அதுதான் சொல்கிறாரு, அவனுக்குள்ளே, அவன் எல்லைகளுக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன், அவன் எல்லைகளுக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன். உபாகமத்தில் வாசித்து பாருங்கள். 33 அதிகாரம் சொல்லுது, அவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாரு, அவனை என்னாலும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன். இதாங்க the supernatural power is there. ஆண்டவர் எல்லைக்குள்ளே வாழுகிறவர், எல்லைக்குள்ளே வாழுகிறவர், எல்லை விட்டு தூரமல்ல, எல்லைக்குள்ளே வாழுகிறவர். நிறைய பேர் எங்கேயோ போயிட்டாரு, ஆண்டவர் எங்கேயோ காணாத இடத்துக்கு போயிட்டாரு, காணாத முகத்தை போல இருக்கிறாரு, கர்த்தர் கடின குணமாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த ஆண்டோடைய பிள்ளையாய் இருப்பாயானால் உன் எல்லைக்குள்ளே தினமும் கர்த்தர் காணப்படுவார். ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு, யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா என்றால் லார்ட் இஸ் அட் பிரசன்ட். நம்மோடு உலாவுகிறார், நம்மோடு வருகிறார். அன்றைக்கு ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த பொழுது அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு வருவாராம். குளிர்ச்சியான வேளையில் அவங்களோட வாக்கிங் போக வருவாராம். எவ்வளோ அற்புதமான ஒரு அனுபவம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் விசுவாசியாகிய உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு உலாவுகிற, கர்த்தரோடு நடத்துகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறாரோ அவருடைய தேவனுடைய புத்திரராக இருக்கிறார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்கிறது. ஆவிலே நடத்தப்படுகிறாயா? ஜீவனும் சமாதானம் தருகிற அந்த வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறாயா? என் எல்லையிலே ஆண்டவரை பார்க்க முடியும், ஆண்டவருடைய வல்லமை உணர முடியும் என்று சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். பெரிய பெரிய யூத சயின்டிஸ்ட் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், விசேஷமாக அந்த நியூக்ளியர் அந்த ஆயுதங்கள் இருக்குல்ல, அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அந்த பென்யமீன் கோத்திரத்தார் தான். இப்போ கூட இருக்கிறோட இப்போ அங்கே இருக்க பிரதம மந்திரி கூட பென்யமீன் கோத்திரத்தான் தான்.
இன்னைக்கு அந்த பென்யமீன் யோசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் யாரு? பென்யமீன் கோத்திரம் தான். வல்லமை வெளிப்படுத்தினவன். அவன் வஸ்திரத்திலெல்லாம் வல்லமை இருந்துச்சுது. அவன் டை, அவன் கட்டி இந்த பெல்ட்லாம் வல்லமை இருந்துச்சுது. ஏன்னா கர்த்தர் அவனுக்குள்ளே உலாவினார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீ பெனாலி இல்லை. உனக்குள்ளே ஒரு வல்லமை கர்த்தர் கட்டவிழ்த்து விட விரும்புகிறார். உனக்குள்ளே இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எங்கோ போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறாயா? எங்கோ போய் மறைந்து கொண்டு இருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். எப்பா, நீ பெனாலி இல்லை, பயந்து பயந்து ஓடுறதுக்கில்ல. நீ போய் நின்னா போதும், உன்னை கண்டவர்கள் என்னை காண்பார்கள். உனக்குள்ளே நான் இருந்து கிரியை செய்வேன். ஆண்டவராய கர்த்தர் சொல்லவா, நான் அவனோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று மோசைக்கு வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், மோசை காட்டிலும் 1000 மடங்கு வல்லமையுள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கும் பொழுது உங்களோடு கிரியை நடப்பிக்க மாட்டாரா? என்னை விசுவாசிக்கிறவன் இதிலும் மேலான காரியங்களை செய்வார் என்று சொன்னாரே. இன்றைக்கு ஆண்டவராலே செய்ய முடியும். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். பெனாலியாக சாதிக்க முடியாத காரியத்தை பென்யமீனாக உன்னால் சாதிக்க முடியும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பெனாலியாக இருந்த உன்னை என்றைக்கு ஆண்டவர் பெஞ்சமீனாய் மாற்றுகிறாரோ, சாதிக்க முடியாத காரியங்களை சாதிக்கிற கிருபை கர்த்தர் உனக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். எந்தெந்த காரியங்களிலே தோல்வியடைந்தாயோ, எந்தெந்த காரியங்களிலே வேதனையோடு கடந்து வந்தாயோ, எந்தெந்த காரியங்களிலே கண்ணீர் விட்டாயோ, இப்பொழுது நீ கடந்து செல்கிற பாதை அவைகளிலே திருப்பம் உண்டாகும். ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். இப்போ ஆண்டோடைய பிரச்சனத்தோடு நீங்கள் போகிறீங்க. இந்த பிரச்சனை எப்படிப்பட்டது? உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த பிரச்சனம். அது உங்களோட வருகிறது. எங்கெல்லாம் உலர்ந்து போச்சுன்னு தோணுதோ, முடியாதுன்னு சொல்லியோ, தூக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்களோ, கர்த்தருடைய உயிர் தெழுந்த வல்லமை உனக்குள்ளே வரும் பொழுது, கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழும்ப பண்ண அந்த பரிசுத்த ஆவியான வரும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையிலும் செத்து போன காரியங்கள், அழிந்து போன காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர் வரப்போகிறது, வல்லமை வரப்போகிறது. இதற்கு முன்பாக நீ வாழ்ந்த வாழ்க்கையில் இப்பொழுது நீ பென்யமீன், கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன். ஆகவே நீ வாழப்போகிற வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தின் வாழ்க்கையாய் மாறப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். cheer up my brother, cheer up my sister. கர்த்தர் அதற்காகத்தான் உன்னை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு அதற்காகத்தான் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நான் அவனோடு உலாவுவேன், அவனோடு வாசம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு அருமையானவளே, இயேசு கிறிஸ்து போட்டில் போயிட்டு இருந்தார். ஆனால் புயல் வந்தோன்னு ஆளுங்க கூச்சல் போட்டாங்க. என்ன கூச்சல் போட்டாங்க? ஐயரே, நாங்கள் சாக போகிறோமே, என்ன ஒன்று நடக்க போகுதே, என்ன நடக்க போகணும் எங்களுக்கு தெரியலே என்று கலங்கும்போது அவர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டி சொல்கிறாரு, ஏன்பா பயப்பட்டீங்க? உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை நீங்கள் அறியலை, தெரிந்து கொள்ளலை. அதனால் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ வேதனை? உங்களுக்குள்ளே உலாவுகிற அந்த தேவனை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அந்த வல்லமையை கொஞ்சம் விட்டு பாருங்கள். அவர் உங்களுக்குள்ளே வருவாரானால் இதுவரை நீங்கள் சாதிக்க முடியாத காரியங்கள், செய்ய முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் செய்கிறதில்ல, கர்த்தர் உங்களோடு இருந்து நடப்பிப்பார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது ஆண்டவரோடு இருந்து எப்படி நடப்பித்தாரா? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஒரு சுழல் காற்று வீசுது, பிலிப்பு நேர வனாந்தரத்தில் போயிருக்கிறான். அங்கே போய் ஒரு ஞானஸ்தான ஆராதனை அடைக்கிறான், அதுக்கு ஒரு காணாமல் போயிடான். சமாரியாவில் வந்து நிற்கிறான். பாருங்கள், இதை மாதிரி பேனாசோனிக் ஃப்ளைட்டு கூட இப்படி தூக்கிட்டு வராரு. அவ்வளோ அற்புதம் நடக்குது. ஏன்னா கர்த்தர் அவளோடு இருந்தார், கர்த்தருடைய பிரசனம் கூட இருந்தது. ரொம்ப அழகாக அங்கே நான் வேத வசனத்தை வாசிக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்கிறது. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே பேதுரும் யோவானும் பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அவங்களாம் சாட்சி சொல்கிறாங்க, இது சாதாரண வார்த்தை அல்ல, இயேசுவோடு இருந்தவர்களுடைய வார்த்தை என்று சொல்கிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட மாறுதல். மறுபடியும் சொல்கிறேன், நீ பெனாலியா, ஏன் தான் அந்த உலகத்தில் இருக்கமோ, நான் சாக போகிறோமோ என்ன, இந்த உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி எடுத்து, எப்பா உன் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை, பெனாலி வாழ்க்கை இல்லை,
இப்போ என் வலது கரத்தின் வல்லமை வெளிப்படுத்துகிற நாட்கள் என்று சொல்கிறார். வலது கரத்தின் மகன் என்றால் யார்? கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம். அன்றைக்கி பார்க்குறோம், கோரேசுங்கிற ராஜா மேலே கர்த்தருடைய கரம் வந்து இறங்கின உடனே என்ன நடந்துச்சு? நீங்கள் வேதவசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 45 அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீ என்னை அறியாது இருந்தும் என் கரத்தினால் உன்னை பிடிச்சேன். அந்த கோரேஸ் என்பது ஒரு பெர்ஷிய ராஜா. கிட்டத்தட்ட அந்த ராஜ்யத்தில் சொல்கிறாங்க, கூட்டி கழித்து பார்த்தா கூட ஒரு 2000 பேர் 3000 பேர் தான் இருப்பாங்கண்ணா. அப்படிப்பட்ட ஒரு பெர்ஷிய ராஜாவை கர்த்தர் தன்னுடைய வலது கரத்தினால் பிடிக்கிறார். பிடிச்ச என்ன செய்யலாம் தெரியுமா? ஒரு நைட்டோட நைட்டாக ஒரு 5000 பேரோ 6000 பேரோ அப்படியே கிளம்பி போய் பெரிய ராஜாவாகிய நேபுகாத்தின் நேசாருடைய பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். வாசித்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, வலது கையை பிடிக்க முன்னாடி சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவ்வையாக்குவேன். இல்லையா? ஏசாயா 45 ரொம்ப அழகாக சொல்லுது. வலது கையை பிடிச்சவனை சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவ்வாக்குவேன், மறைவான பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன். ஏசாயா 45 வாசித்து போயின்னா, கோரேஸ் ராஜா, நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய மேட்பன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வலது கையை பிடிச்சிட்டான்னா அது பெரிய சிலாக்கியங்க, ஒரு பெரிய பாக்கியம். எந்த கோணலான காரியங்களும், முடியாதுன்னு காரியம், நடக்காதுன்னு காரியத்தை ஒரு இரவோடு இரவாக கோரேஸ் என்கிற பெர்ஷிய ராஜாவை கொண்டு கர்த்தர் மாற்றி அமைத்தார் அல்லவா? அதே போல் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாறுதல், ஒரு பெரிய விடுதலை உண்டாக போகிறது. உன் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போகிறது. எப்படியா நடந்துச்சுது? நான் இன்னமும் பெனாலி என் வாழ்க்கை முடிஞ்சு போன வாழ்க்கைன்னு நினச்சேன். கொஞ்சமாக இருக்க என் வாழ்க்கை முடிஞ்சு போன வாழ்க்கை என்ன நினச்சேன். ஆனால் இப்போ என் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் உருவாகுது. இதாங்க ஆண்டவர் சொல்கிறார், என் வலது கரத்தின் மகன் நீ பெஞ்சமின், என் வலது கரத்தின் மகன். கர்த்தருடைய வலது கரம் நம்மோடு இருக்கும் பொழுது சாதிக்க முடியாத காரியம் என்ன? சாதிக்க முடியாத காரியம் என்ன? அன்றைக்கு ஆதி திருச்சபையில் கர்த்தருடைய கரவரோடு இருந்தபடினால் போகிற இடங்களிலெல்லாம் சிறைச்சால வைக்க முடியல. வச்சா அங்கே நைட்டோட நைட்டாக அங்கே துதிக்கும் போது சிறைச்சாலே ஆடுது. ஜெபிக்க கூடனா அசைது. என்ன? கர்த்தருடைய கரம் அவரோடு இருந்தது. இன்றைக்கும் நீ வலது கரத்தின் மகன். பென்யமீன், நீ வலது கரத்தின் மகன். நீ பெனாலி அல்ல. இன்றைக்கும் உன் சிறையிருப்பை, உன் வேதனைகளை கர்த்தர் மாற்றி அமைத்து ஒரு விடுதலை உனக்கு தருவார், வெற்றியின் வாழ்க்கை தருவார். அவர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோமா? ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கை ஒரு பெனாலியை போல ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு, எனக்கு ஒரு விடிவு கிடையாதா, எனக்கு ஒரு விடுதலை கிடையாதா, நான் மேலே வர முடியாதா, கண்ணீர் தான் என் உணவா, இதற்கு மேலேருந்து ஆண்டவர் ஒரு பதில் வராதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருந்த உடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். பாரத்தோடு இருந்த உடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். சஞ்சலத்தோடு இருந்த உடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த துயரத்தோடு வேதனையோடு, அப்பா நான் பெனாலி மாதிரி இருக்கிறேனே, நான் துக்கத்தில் இருக்கிறேனே என்று வேதனையோடு இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள் மறைவதாக, சஞ்சலங்கள் மறைவதாக, வேதனைகள் மறைவதாக, இக்கட்டுகள் மறைவதாக, ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறுவார்களாக. ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறுவதாக. புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பு அவருடைய குடும்பங்களில் உண்டாவதாக. வாட்டி வதைக்கிற வேதனைகள், சஞ்சலங்கள், குழப்பங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு அகலட்டும். இன்று இரவிலே ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை நான் கண்டேன், இயேசுவினை தொட்டார் என்று சொல்லும்படியாய் நீர் காரியங்களை மாற்றி அமைக்கிறபடினால் உமக்கு நன்றி. உம்முடைய பாதபடியிலே உம்முடைய பிள்ளைகளை நான் சமர்ப்பிக்கிறேன். தயவாய் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.